எம்ஜிஆர் வந்து ஆரம்பித்த உடனே வெற்றி அவரை தேடி வந்தது. வெற்றி கனி வந்தது, இதே கனியாக மாறினார். தமிழகத்தில் இதே கனியாக தொடர்ந்து இருக்கும் வரை, உயிர் இருக்கும் வரை வந்து முடிசூடப்பட்ட மன்னனாகவும் இருந்தார், வீழ்த்த முடியாத மன்னனாக இருந்தார். விஜய்க்கு அப்படி ஒரு வெற்றி கணி கிடைச்சுன்னா நிச்சயமா இன்னொரு புதிய பயணம் தமிழக அரசியல் தோன்றும். ஆனால் ஒருவேளை வெற்றி இல்லாவிட்டால் என்ன என்பதான் என்னுடைய கேள்வியா வைக்கிறேன் சார். அதுக்கு அவர் பதிலே சொல்லிட்டாரு சார். வெற்றியோ தோல்வியோ அது தொடர் பயணம். நீங்க கேட்ட 2 கேள்வி நான் இணைச்சி சொல்றேன் சார். ஐயா சிரஞ்சீவி களத்திலேயே இருந்திருந்தால் நிச்சயமாக முதல்வராக இருப்பார். அவரு 16ங்கிறது சாதாரண எண்ணிக்கை இல்லை சார். அவருக்கு அது குறைவான வாக்கா தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர் போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஆனால் அவர் இன்றைக்கு களத்திலே இருந்திருந்தால் போயிருப்பார். இவர் இந்தியாவில் யாருமே சொல்லாத வகையில தெளிவா சொல்லிட்டார், எனக்கு இனிமே சினிமா இல்லை, எனக்கு இனிமே அரசியல் தான். சார் அரசியல்ல யாருக்கான நேரம் வேணா யார் வேணா வரும். ஆனா நீங்க உங்களுடைய நம்பிக்கையை விடக்கூடாது. நீங்க தன்னம்பிக்கையா ரொம்ப பொறுமையா இருந்து உயரத்தை தொட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறலை என்ற உடனேயே தங்களுடைய மனதை விட்டு அரசியல்ல காணாமல் போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சார் அரசியல்ங்கிறது ஒரு நீண்ட கால ஆட்டம். இவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அடுத்த 30 வருஷம் நான் உங்க கூட தான் இருக்க போறேன். அது ஒரு நீண்ட கால ஆட்டத்துக்கு அவர் தயாராகிட்டு தான் வருகிறார். இது ஒரு இணைய காலம். அவர் ஒரு திரைப்படத்திலேருந்து வராரு. இன்னைக்கு அவர் ஒரு சாதாரண விஷயம் சொன்னா அது வந்து ஒவ்வொருவருடைய ஃபோன்லையும் போய் சேருது. சார் ஒரு நேரத்தில் இந்த வால் ரைட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொலிட்டிக்கலாக வந்து வால் ரைட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வால் ரைட்டிங் பற்றி உலகம் முழுக்க படிச்சிருக்காங்க. வால் ரைட்டிங் என்னவா இருக்கும், ஈவன் டாய்லெட்டில் எழுதுகிற எழுத்துக்கள் எப்படி ஒரு மனித மனத்தை வெளிப்படுத்துது, அப்புறம் வந்து வாலில் எழுதக்கூடிய எழுத்துக்களை வச்சு ஒரு சமூகத்தை நாம் எப்படி சொல்ல முடியும், அப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் டிஜிட்டல் வால் இன்னைக்கு வந்துருச்சு. ஃபேஸ்புக்கில் ஒரு வால் இருக்குது, எக்ஸில் ஒரு வால் இருக்குது, இது இன்ஸ்டாவில் ஒரு வால் இருக்குது. அந்த வால்ல எல்லாம் இவருக்கான இடம் பெருசாக இருக்குது ஒவ்வொருவர். அப்போ என்னன்னா இந்த இணைய காலத்தினுடைய ஒரு தலைவராக அவர் வருகிறார். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். நாம் ரொம்ப உரையாற்ற வேண்டியதில்லை, நாம் ஒரு எளிய சிறிய உரையாற்றினா போதும். நமக்கு ஒரு பெரிய கரிஷ்மா இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால தலைவர்கள்லேயே தனக்கு இருக்கிற முக்கியத்துவம் அவருக்கு தெளிவாக தெரியுது. நிச்சயமா. அப்போ அவர் தன்னுடைய பாதையில் ரொம்ப தெளிவாக போறாரு சார். நாம ஒரு ஜனநாயகம்ங்கிறது சார், நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஜனநாயகத்தில் ஒருத்தர் வருகிற போதே நீ தோத்து போயிட்டனா என்னாவ, நீ இன்னும் எவ்வளவு நாள் உள்ள இருப்ப அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல சார். அது என்ன மன்னராட்சிக்கு திரும்பவும் நம்மளை கொண்டு போற மாதிரி ஆயிடும். இல்ல இந்த ஜனநாயகத்துக்குள்ள சொல்லிடுறேன், ஜனநாயகத்துக்குள்ள இந்தியாவிலேயே பெரும்பெரும் தலைவர்களை நாம் இன்னைக்கு வியந்து பார்க்கிற தலைவர்கள்லாம் என்ன, அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நேரத்தில் ஹுமிலியேட்டிங் டிஃபீட் பார்த்துருப்பாங்க சார். அன்லஸ் அன்டில் அண்ணா மாதிரி அவர்களுடைய வாழ்வு ரொம்ப சிறிய வாழ்வா அந்த உச்சத்தில் பிரகாசித்து அப்படி மறைந்து போனவர்களை தவிர படுபயங்கரமான தோல்விகளை பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே சந்திச்சிருப்பாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் மீண்டு வந்திருப்பார்கள். அதான் ஜனநாயகம். அப்போ ஒரு 75 வருஷ டெமோக்ரஸி சார் இந்தியா. இதுக்குள்ள ஒருத்தர் நான் சினிமாவை விட்டுட்டு வரேன்னு சொல்லும் போது நான் சொல்றேன் நம்ம வரவேற்கணும் சார். ஏன்னா அப்படிதான் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முடியும். நான் சொல்றேன் சார், நீங்க நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க ஒரு முதல்வராக வருவேன்னு சொன்னா கூட நான் வரவேற்கணும். ஏன்னா அதுதான் ஜனநாயகத்தை வலுப்படுத்துற செயல். அதுல சார் அரசியலுக்கு வரக்கூடாது யாருமே விஜயை சொல்லல. விஜய் வருவது யாரும் மறுக்கும் இல்ல, வரவேற்கிறாங்க எல்லாரும். இது எல்லாமே செகண்டரி क्वेश्चन. அதாவது விஜய் வந்து ஒரு வெற்றியிலே மிதந்து கொண்டு இருந்தவர் திடீரென்று வரும்போது அரசியல்ல வந்து அவரால் ஜெயிக்க முடியுமா, சினிமாவில் காட்டிய வேகத்தை இதில் காட்ட முடியுமா என்பதுதான் மக்களுடைய அவருக்கு இருக்க போய் தான் அவர் மன்றத்தோட ரொம்ப நெருங்கி செயல்பட்டு இருக்காரு. கடந்த 20 ஆண்டுகளா நமக்கு தெரியாமலே மன்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் அவர் நெருங்கி செயல்பட்டு இருக்காரு. மன்றத்தை ஒரு சரியான கட்டமைப்பா உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்ற முடியும். இன்னைக்கு மன்றத்து பொறுப்புல இருக்கிறவங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியும். நீங்க சொல்றது மன்றத்தை வைத்தவர்களும் பெரிய அளவு சாதிச்சாங்கன்னா ரஜினிகாந்த் இருக்கிற ரஜினிகாந்த் பெரிய வரல சார். நான் திரும்பவும் சொல்றேன், களத்துக்கு வரணும் சார். சார் அரசியல்ங்கிறதே களம் சார். நீங்க வந்து ஒரு தேர்தலில் நாமினேஷன் போடணும், போட்டு பெட்டியை பிரிச்சாதான் நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். நிச்சயமா. நீங்க களத்துக்கு வராதவர்களோடு ஒப்பிடுவதும் களத்துக்கு வந்தவர்களோட ஒப்பிடுவது 2 வேறுபாடு இருக்கு. களத்துக்கு வந்துட்டு ஓடி போயிட்டார் அவர் ரஜினிகாந்த். விஜயகாந்த் களத்துக்கு வந்தாரு. இல்ல தொடர்ந்து பேசுவோம் நாம். ஆனால் வந்து விஜய் வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவாரா இல்லையா, எம்ஜிஆராக மாறிக்கொண்டிருக்கிறாரா என்பதற்கு நிச்சயம் காலம் பதில் சொல்லும். இன்னும் ஒரு 3 காலத்துல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது.